யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. உண்மையாக உங்ககிட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் என்று எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதல் முறையாக பதிலளித்துள்ளார். மூன்றாவது குற்றச்சாட்டு, முதல் தகவல் அறிக்கை வெளியானதை வச்சுட்டு யார் அந்த சார் அப்படின்னு கேட்குறீங்க. மாண்புமிகு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நியமிக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு தான் இப்போ இந்த புகாரை விசாரிக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட குற்றவாளி குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த புலன் விசாரணையில் வேற யாராவது குற்றவாளி இருக்காங்களான்னு தெரிய வந்தா, அது யாராக இருந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க மேலே தயவு தாட்சணமே இல்லாமல் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இதை இந்த அவைக்கு 100% உறுதியோடு நான் சொல்லிக்கொள்கிறேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அது மட்டுமல்ல, இன்னும் முக்கியமானது, இந்த வழக்கில் விரைந்து விசாரணை மேற்கொண்டு 60 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படும். அதோட சிறப்பு நீதிமன்றம் மூலம் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் என்பதை இந்த அவைக்கு நான் மீண்டும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எதிர்க்கட்சிகளை கேட்க விரும்புவது, யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. உண்மையாக உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு கேட்டுக்கொண்டு கொடுங்க, அதை சொல்லுங்க. ஆதாரம் இருந்தா அதை யார் தடுக்க போறா? அதை விட்டுட்டு ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வீண் விளம்பரத்துக்காக, குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயலை மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.